ஸோ பார்ட் 1ல பார்த்த மாதிரி விட்டமின் டி வந்து 100க்கு 30 கீழே இருந்துச்சு அப்படின்னா இன்சஃபிஷியன்சி, 10க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாகவே நம்ம விட்டமின் டி டெஃபிஷியன்சியால் அஃபெக்ட் ஆயிருக்கும்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகணும். அப்படி இல்லை 10க்கு கீழே இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டாக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் என்னதான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பெயினே குறையவே இல்லை, ப்ளஸ் என்ன அப்படின்னா எதுவுமே எஃபெக்டிவ் ஆகலை, மசில் பெயினும் போன் பெயினும் அப்படியே இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு நம்ம மெயினாக இருக்கிற இந்த விட்டமின் டியை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும். நம்ம சன் ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட் எல்லாருக்குமே எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பியை ப்ரிஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் விட்டமின் டியை கரெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறதே நாங்கள் ஆலோசனை கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ரூட் காஸாக இருக்கிற நம்ம உடம்புல எது முக்கியமாக தேவைங்கிறத பார்க்கணும்னா விட்டமின் டி தான். ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ அதை எடுத்து உங்கள் விட்டமின் டி லெவலை கரெக்டாக அப்படின்னா நீங்க பண்ற எக்ஸசைஸ், உங்க மசில் பெயினா இருக்கட்டும், போன் பெயினா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு 100% ரிசல்ட்டா வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க கன்சல்ட் பண்ணி நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல உங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான டிப்ஸையும் தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஸோ டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க. மக்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க.